பரிசேயருக்கு உபதேசம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். பரிசேயனோடு பகற்போஜனம். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வேண்டுதலை ஏற்று அவனுடனே கூட அவன் வீட்டில் பந்தி இருக்கிறார். அந்த வீட்டில் அவரோடு மேலும் பல பரிசேயரும் பந்தி இருக்கிறார்கள். அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த வீட்டில் கூடியிருந்த பரிசேயரோடு சம்பாஷணை பண்ணுகிறார். இதன் பின்பு இதே சத்தியத்தை தேவாலயத்தில் எல்லோரும் கேட்கும் விதமாக வெளிப்படையாக உபதேசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படையாக சொன்ன உபதேசத்தின் ஒரு பகுதியை இங்கு பரிசேயனுடைய வீட்டில் அவர்களோடு தனிமையில் பேசுகிறார். பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்து மற்ற ஜனங்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த பரிசேயன் அவரை தன் வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறான். இந்த பரிசேயனுடைய உள் மனது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு பயப்படுகிறவர் அல்ல. அவர்களுடைய உள்ளான வஞ்சக எண்ணத்தை தெரிந்திருந்தும் இயேசு அவர்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பரிசேயனுடைய மனதில் வஞ்சனை இருந்தாலும் இயேசுவின் மனதில் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் நல்ல எண்ணமே நிறைந்திருக்கிறது. ஆகையினால் இயேசு பரிசேயனோடு கூட அவனுடைய வீட்டிற்கு போய் பரிசேயரோடு பந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய முன்மாதிரியை நோக்கி பார்த்து சத்துருவையும் நேசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். யாரையும் விரோதிக்க கூடாது. மற்ற ஜனத்தை அண்டாத பிறவிகளாக இருக்கக்கூடாது. எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அதே சமயத்தில் சத்துருக்களை குறித்து எச்சரிப்போடும் இருக்க வேண்டும். நாம் யாரோடு பேசுகிறோம், யாரோடு பழகுகிறோம் என்பதை குறித்து எச்சரிப்போடு இருந்தாலும் எல்லோரோடும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கை கழுவாமல். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருப்பதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். போஜனம் பண்ணுகிறதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து கை கழுவவில்லை. இந்த சம்பவம் பரிசேயனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தவான் கை கழுவாமல் போஜனம் பண்ணுவதைக் கண்டு மிகுந்த ஆச்சரியம் அடைகிறான். யூத மார்க்கத்தில் உள்ளவர்கள் போஜனம் பண்ணும் முன்பாக கட்டாயம் கைகளை கழுவுவார்கள். யூத மார்க்கத்தின் பிரமாணத்தில் மார்க்க ரீதியாக பலவிதமான சுத்திகரிப்பு சடங்குகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிற்குள் போகும்போது, தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது, தீட்டான காரியத்தை தொட்ட பின்பு போன்ற பல சமயங்களில் அவர்கள் கைகளை கழுவ வேண்டும். சில சமயங்களில் தங்கள் கைகளோடு முழு சரீரத்தையும் தங்கள் வஸ்திரங்களையும் சேர்த்து அலச வேண்டும். போஜனம் பண்ணும் முன்பாக கை கழுவ வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு சடங்காச்சார பிரமாணத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக கை கழுவவில்லை. தாம் கை கழுவாமல் போஜனம் பண்ணுவதனால் எந்த பிரமாணத்தையும் தாம் மீறவில்லை என்று நினைத்து இயேசு கிறிஸ்து அந்த பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போஜனம் பண்ணுவதற்கு முன்பு கை கழுவாமல் இருக்கிறார்.
மார்க்கத் தலைவர்கள் சிறிய காரியங்களை கூட பெரிதுபடுத்துகிறார்கள். ஆனால் முக்கியமான காரியங்களை கவனிக்காமல் மறந்து விடுகிறார்கள். வெளிப்புறமும் உட்புறமும். போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக தாம் கை கழுவாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட பரிசேயனை இயேசு கிறிஸ்து வெளிப்படையாகவே கடிந்து கூறுகிறார். மார்க்க பிரமாணங்களில் வெளிப்படையான காரியங்களுக்கு மாத்திரமே பரிசேயர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மனுஷருடைய கண்களில் படும்படியாக தெரியும் காரியங்களே பரிசேயருக்கு முக்கியமானவை. ஆனால் தேவனோ மனுஷன் பார்ப்பது போல மனுஷருடைய முகத்தை பார்க்காமல் அவர்களுடைய இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில் நம்முடைய ஆத்துமா சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். பரிசேயர்கள் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தமாக்குகிறார்கள். தங்களுடைய கைகளை தண்ணீரினால் கழுவுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான வேலைக்காரர்கள்தான் போஜன பான பாத்திரங்களை சுத்தமாக கழுவுவார்கள். ஏனோ தானோ என்று வேலை செய்கிறவர்களும் அசுத்தமானவர்களும் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை மாத்திரமே கழுவுவார்கள். உட்புறத்தை கழுவி சுத்தப்படுத்துவதில் கவனம் செலுத்த மாட்டார்கள். நம்முடைய இருதயம், மனது, ஆத்மா ஆகியவை எல்லாமே போஜன பான பாத்திரத்தின் உட்புறத்தை போன்றது. இவை அசுத்தமாக இருந்தால் நமது ஊழியம் பாதிக்கப்படும். கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறவர்களால் தேவனுக்கு பரிசுத்தமாக ஊழியம் செய்ய முடியாது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவே கிரியை செய்வார்கள். ஆவிக்குரிய பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு நல்ல வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கரத்தில் போஜன பான பாத்திரத்தை கொடுக்கும்போது அதன் வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் சுத்தமாக்கித்தான் தருவான். உள்ளேயும் வெளியேயும் நன்றாக துடைத்து அதில் சிறு தூசி இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி விட்டுத்தான் தன் எஜமானுடைய கையில் தருவான். கொள்ளையும் பொல்லாப்பும் நம்முடைய ஆத்மாவை அழிக்கும் பயங்கரமான பாவங்களாகும். நம்மில் அநேகர் வெளிப்பார்வைக்கு சுத்தமானவர்கள் போல் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இவர்கள் வெளிப்பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளமோ வேசித்தனத்தினாலும் குடி வெறியினாலும் நிறைந்திருக்கிறது. மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள். வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். மோசையின் பிரமாணத்தில் பல சுத்திகரிப்பு சடங்குகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நம்முடைய இருதயமும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய பிரமாணம் கூறுகிறது. மோசையின் பிரமாணத்திற்கு தேவனே ஆதாரமாக இருக்கிறார். வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கூறும் தேவன் நமது உட்புறத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். வெளிப்புறத்தை தேவனே உண்டாக்கினவர். வெளிப்புறத்திற்கு கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்களையும் தேவனே உண்டு பண்ணியவர். அந்த வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தும் போது அதன் தொடர்ச்சியாக நமது உட்புறங்களும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் தேவன் நமது சரீரத்தை சிருஷ்டித்த போது அதற்குள் நமது ஆத்மாவையும் சிருஷ்டித்திருக்கிறார். சரீரத்தையும் ஆத்மாவையும் சிருஷ்டித்தவர் தேவனே. ஆகையினால் நாம் சரீரத்தையும் ஆத்மாவையும் சுத்திகரித்து பராமரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வெளிப்புறமான நமது சரீரத்தை மாத்திரம் சுத்திகரித்தால் போதாது. நமது ஆவியையும் ஆத்மாவையும் சுத்திகரிக்க வேண்டும். நமது தோலில் உள்ள குஷ்டரோகம் சுத்தமானால் மாத்திரம் போதாது. நமது இருதயத்தின் குஷ்டரோகமும் சுத்தமாக வேண்டும். மார்க்க சடங்குகளின் பிரகாரமாக கைகளையும் பாத்திரங்களையும் கழுவுகிறார்கள். பரிசேயர்கள் மாய்மாலக்காரர்கள். தங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எல்லோருக்கும் தெரியும் விதமாக விளம்பரப்படுத்தி கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் மார்க்கத்தின் வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் விரும்புகிறார். மனுஷனுடைய ஆத்மாவும் சரீரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இங்கு மேலும் ஒரு உபதேசத்தை கூறுகிறார். போஜனம் பண்ணுவதற்கு முன் கை கழுவுவதற்கு பதிலாக நமக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுக்கும் போது சகலமும் நமக்கு சுத்தமாய் இருக்கும்.
நமக்கு உண்டானவைகளில் தரித்திரருக்கு பங்கு உண்டாயிருக்கும். நமக்கு உண்டானவைகள் அனைத்தும் நமக்கு சுத்தமாகும். நம்மிடத்தில் உள்ளவைகளை நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அனுபவிக்கலாம். மோசேயின் பிரமாணத்தையே இயேசு கிறிஸ்து இங்கு இவ்வாறு உபதேசம் பண்ணுகிறார். உபாகமம் புஸ்தகத்தில் நம்முடைய வரத்தில் எவ்வாறு பிறருக்கு உதவி புரிய வேண்டும் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் அடைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. உபாகமம் 26:12 முதல் 15 வரை. நமக்கு உள்ளவற்றில் பிறருக்கு உதவி புரியும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சமாதானமாக அனுபவிக்கலாம். தேவன் யாருக்காக தேசத்தின் வரத்தை ஆயத்தம் பண்ணவில்லையோ நாம் அவர்களுக்கு நமது வரத்தில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ளது மெய்யாகவே நமக்கு உரியது அல்ல, எல்லாமே தேவனுக்கு உரியது. தேவனுக்கு உரியதை அவருக்கு கொடுத்த பின்புதான் நம்மிடத்தில் உள்ளது நமக்கு உரியதாகும். தரித்திரருக்கு தாராளமாக உதவி புரிவதன் மூலமாகத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாமும் தாராளமாக பயன்படுத்த முடியும். தரித்திரருக்கு கொடுக்காமல் நம்மிடத்தில் உள்ளது அனைத்தையும் நாமே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு. ஏனெனில் தரித்திரருக்கு கொடுத்த பின்பு மீதி உள்ளதுதான் நமக்கு உரியது. நமக்கு உரியதை மாத்திரம் நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய பாத்திரங்களில் உள்ள உணவை தேவைப்படுகிறவர்களுக்கு பிச்சையாக கொடுக்க வேண்டும். வெளிப்புறமான சுத்தத்தை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது. பிச்சை கொடுப்பது மிகவும் புனிதமானது என்று பரிசேயர்கள் நினைத்தார்கள். பிச்சை கொடுத்தால் தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் பாவமான காரியங்களை செய்தாலும் பிச்சை கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்று நினைக்கிறார்கள். தசம பாகம். நியாய பிரமாணத்தில் முக்கியமான பிரமாணங்களை பரிசேயர் கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். பிரமாணத்தில் தங்களுக்கு பிடித்ததையும் தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக்கக்கூடியதையும் மாத்திரம் ஆர்வமாக கடைபிடிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாய பிரமாணம் யூத மார்க்கத்தில் உள்ளவர்களை முறைப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒர்த்தலாம், மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதை செலுத்தும் போது நியாயத்தையும் தேவ அன்பையும் கடைபிடித்து தசம பாகம் செலுத்த வேண்டும். சிறிய காரியங்களில் கூட நாம் தசம பாகம் செலுத்தும் போது மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேசுவார்கள். அவ்வாறு பிறர் நம்மை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக தசம பாகம் செலுத்துவதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. தசம பாகம் செலுத்த வேண்டியது நமது கடமை. தசம பாகம் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து தசம பாகம் கொடுப்பதை குறை கூறவில்லை. ஆயினும் நாம் செய்ய வேண்டிய மேலும் சில கடமைகள் உள்ளன. தசம பாகம் செலுத்துவதனால் நமது கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது மன்னிக்கப்படும் என்று நாம் தவறாக நினைக்க கூடாது. பரிசேயர்கள் தசம பாகம் செலுத்துகிறார்கள், ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறார்கள். மனுஷருக்கு அவர்களுக்குரிய காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும். தேவ அன்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ!
பரிசேயரும் வேதபாரகரும் தங்கள் உள்ளத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். மாயமான காரியங்களை பின்பற்றுகிறார்கள். ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள். சந்தைகளில் தங்களை எல்லோரும் வந்தனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதன்மையான ஆசனங்களில் அமர்ந்திருப்பதும் நமக்கு பிறர் வந்தனம் கூறுவதும் தவறல்ல. ஆனால் நாம் இவற்றுக்கு ஆசைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து இவர்களுடைய மாய்மாலத்தை கடிந்து கொள்கிறார். இவர்கள் மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவர்களுக்கு கீழே இருக்கும் பிரேத குழிகள் தெரியாது இருக்கிறது. இவர்கள் பிரேத குழிகளைப் போல் இருப்பதினால் மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் தீட்டுப்பட்டவர்கள். பரிசேயர்கள் தங்களுக்குள் முழுவதும் தீட்டும் அருவருப்புமாக இருக்கிறார்கள். தங்களுடைய தீட்டையும் அருவருப்பையும் வெளிப்படுத்தாமல் அதை மூடி வைத்திருக்கிறார்கள். வெளியே இருக்கிறவர்களுக்கு இவர்களுடைய தீட்டும் அருவருப்பும் தெரியாது. இவர்களுடைய அசுத்தம் தெரியாமல் ஜனங்கள் இவர்களோடு சம்பாஷணை பண்ணுகிறார்கள். இவர்களுடைய உபதேசங்களை கேட்கிறார்கள். இவர்களுடைய போதனைகளை கடைபிடிக்கிறார்கள். தீட்டுப்பட்டிருக்கும் இவர்களுடைய உபதேசமும் தீட்டாகவே இருக்கும். இவர்களுடைய துன்மார்க்கமான சுபாவங்கள் இவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் வந்து சேருகிறது. ஆயினும் தங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக தங்களுக்கு வரப்போகிற பேராபத்தை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கம் பிறருக்கு வெளியே தெரியாது என்று இருமாப்பாக இருக்கிறார்கள். மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்னும் இந்த வாக்கியம் மத்தேயு 23, 27, 28 ஆகிய வசனங்களுக்கு நேர்மாறாக உள்ளது. யூதர்கள் தங்களுடைய பழக்கங்களை மறந்து விடுகிறார்கள். பிரேத குழிகளை வெள்ளையடிப்பது அவர்களுடைய வழக்கம். ஆனால் இங்கு அவர்கள் வெள்ளையடிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அந்த வழியாக போகும் மனுஷருக்கு அது பிரேத குழி என்று தெரியாமல் அதன் மீதே நடந்து போகிறார்கள்.